சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாய் கழுவி அந்த அந்த ரோல் மாதிரியே அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் போகிறதுக்கான நிறைய ஏன் நான் தப்பாக சொல்கிறேன். இல்லை இல்லை, நான் கேமராக்கும் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்போவுமே இருக்கும். சலூன் கடை, ஸ்பா கடை அல்லது வந்து மேக்கப் கிட்டு பண்ணுற கடை அந்த மாதிரிலாம் ஏதாவது அட்ராக்ட் ஆகி பணத்தை இழந்தீங்களா? நான் சொல்கிற பீரியடு 18, 19, 20 பைத்தியம் முடிச்சு திருப்பீங்க. 18, 19, 20 என் பணம்லாம் போச்சுடா, என்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பீரியட் எதுனா 18, 19, 20. 100%. 2003 அல்லது 2002 ஒரு கந்தர்வ விவாகம் நடந்திருக்கும். கந்தர்வ விவாகம்னா என்ன? ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க. ஓகே. இன்னொரு நேரடியாக கேட்குறேன், உங்கள் அப்பாவுக்கு 2 மனைவியா? ஆரம்பிச்சுட்டு வந்தீங்க, அவன் நல்லா இருக்கான், டெவலப் ஆகணும்னு உங்களை கழட்டி விட்டான். அந்த மாதிரி நடந்ததா? நான் சொல்றதெல்லாம் இனிமே வேணா கழட்டி விடலாம். நீங்கள் ரொம்ப நாள் ஆசை ஒரு புத்தகம் எழுதணும், அது நடந்ததா? எழுதிட்டு சீரியஸாக நான் கேட்குறேன். 2 கூடிய சந்திரன் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் இருக்கார். இவங்களுக்கு யோகாதிபதியுடைய வேலையை சந்திரன் செஞ்சார். சந்திரன்னா சாப்பாடு, சாப்பாடுங்கிறதுனால சமைச்சாங்க. இதுக்குள்ளெல்லாம் சொல்ல முடியும். இந்த குக் வித் கோமாளி சான்ஸ் ஒரு பெண்ணால் கிடைச்சதா? ஆமாங்க சார். என்ன சந்திரன் என்ன பொண்ணு, என்ன சுக்கரன் என்ன பொண்ணு? வனிதா விஜயகுமாரன். ஒரு குளிர் பிரதேச கண்ட்ரிக்கு நீங்கள் போனீங்க, ஒரு குளிர் பிரதேச கண்ட்ரிக்கு, அங்கே ஒரு காதல் வந்தது. இல்லை சார், காதலிக்கிறவங்களோட வேணா குளிர் பிரதேசம். 11 கூடிய செவ்வாய் 7ல் இருக்கான். ஸோ பரிவர்த்தனை நடந்திருக்கு. நியாயமாக ஃபாரின் போய் ரொம்ப சூப்பராக சம்பாதிக்க வேண்டிய ஆள் நீங்கள், பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப சூப்பராக சம்பாதிக்க வேண்டிய ஆள் நீங்கள். இது எல்லாத்தையும் எதுக்கு எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுதான் கேட்க வந்தேன். ஒருவேளை நான் உங்களை 20 வருஷம் முன்னாடி பார்த்திருந்தால் இதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்கும். காரணம் என்னென்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அப்போ குண்டால தான் இருந்திருப்பேன். மேபி வாய்ப்பு இருந்திருக்கும். ஐயோ, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்டார்ஸ் வித் ராம்ஜி எபிசோட்ல ஒரு ஸ்பெஷல் அண்ட் சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க. நடிப்பு அப்படிங்கிறத கடந்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாம எல்லாராலும் அம்மா அப்படின்னு சொல்லி அன்போடு எங்க வீட்டுல அவங்க ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஷகிலா மேம் தான் நம்ம கூட இன்னைக்கு இணைந்திருக்கிறார்கள். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸ்டார்ஸ் வித் ராம்ஜி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராம்ஜி சார் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். 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 44 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. சூப்பரா இருக்கு டைம். 44. இது போறோம். இது குக் வித் கோமாளிங்கிறது ஒரு ஆரம்பம். அந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஸோ யூ வில் கோயிங் டு ஸ்டார்ட் எ மூவி ஜேர்னி சூன் இன் எ நியூ டைமென்ஷன். அது நடக்கும்போது விஜய் டிவி அம்மா அப்படின்னு அழைக்க வச்ச மாதிரி அடுத்தடுத்த நான் நினைக்கிறேன் பாருங்க, இந்த பெரிய பெரிய ரோல் லைக் ஒரு சீனியர் ரோல்ஸ்லாம் படத்தில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த அம்மா ஸ்தானத்திலே லைக் தாய் கழுவி அந்த அந்த ரோல் மாதிரியே அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் போகிறதுக்கான நிறைய ஏன் நான் தப்பாக சொல்கிறேன். இல்லை இல்லை, நான் கேமராக்கும் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்போவுமே இருக்கும். நான் அதை ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ரோல்லாம் கூட உங்களுக்கு வரும். அந்த ரோல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வருவீங்க. அது மாதிரி ரோல் தான் உங்களுக்கு வரும். லைக் எப்படின்னா, அப்படி தான்டா ப்ராக்டிக்கலாக இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற ரோல் இருக்கு இல்லையா, அந்த ரோல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ரோல் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து எப்படின்னா இளமையிலேயே ஒரு டெரர்னு வச்சிங்களேன். நீங்கள் உங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா எந்த மீனிங்கில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சேட்டைக்கார பசங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, லைக் வேணாம் போயிரு, நான் ஏதாவது செஞ்சிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த செட்டு இதெல்லாம் இவங்க கூடவே இருப்பாங்க. ட்ரூ, வெரி ட்ரூ. இவங்களை தொட்டிங்க என்ன நடக்கும்னு மீதி டிசைட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஏன்னா செவ்வாய் தான் ப்ராப்ளம். அதனால தான் இவங்க லைஃப் ப்ராப்ளம். இவங்க கூட இந்த ரவுடி செட்டுல அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். இப்போ அவங்கெல்லாம் மாறி இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இப்போ சுகர் வந்து அவங்களுக்கும் வயசாகி போய் அப்படி இருந்திருக்கும்.
ஈவன் இஃப் ஐ ஆஸ்க் ஃபார் மை கேர்ள் ஃப்ரெண்ட், ஈவன் இப்போ நான் யாருக்காவது ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க என்ன யாருக்காவது சொல்லுவாங்க, ஃபோன் பண்றாங்க. சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அவங்களே பையன் 12th போயிருக்கான் வந்துருட்டும் அப்புறமா பேசலாம், அந்த மாதிரி. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி காலம் அப்படிங்கிற மாதிரி. இவங்களுடைய இளமை காலத்தில் இவங்க துடியாக இருந்த நேரத்தில் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வேணாம் இதாக செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மாறிவிடும், செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு நடந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, இப்போது அடுத்து தொழிலுக்கு வரலாம். தொழிலுக்குள்ளே வரும்பொழுது 10ஆம் இடத்து மாந்தி 11ல் குரு 9ல் சுக்கிரன்கிறதுனால நீங்கள் ஒரு மாடர்ன் ஃபேன்சி இண்டஸ்ட்ரிக்குள்ளே அட்ராக்ட் ஆகி, அதாவது பெண்கள் அடியக்கூடிய ஆடைகள், பெண்களுடைய ஆடை அமைப்புகள், அது மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரிஸு, அது மேலே அட்ராக்ட் ஆகி சலூன் கடை, ஸ்பா கடை, அல்லது வந்து மேக்கப் கிட்டு பண்ணுற கடை, அந்த மாதிரிலாம் ஏதாவது அட்ராக்ட் ஆகி பணத்தை இழந்தீங்களா? நான் சொல்கிற பீரியடு 18, 19, 20 பைத்தியம் முடிச்சு திருப்பீங்க. 18, 19, 20 என் பணம்லாம் போச்சுடா, என்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பீரியட் எதுனா 18, 19, 20. அதை விட்டா 22, 23 இந்த 2 வருஷத்தில் நல்லா பழகினா சார், சூப்பராக பேசினா சார், கையிலேருந்து காசு தூக்கிட்டு ஓடி போயிட்டேன் சார். 100% நடந்தது சலூனில். அதே தான் அந்த சலூன் பேரும் SAMPRD தான். ஆமாம், அது எப்படி சரி. ஆனா உங்களுக்கு உங்க லைஃப் சுத்தியே இந்த லெட்டர்ஸ் தான் டிராவல் ஆகுது இல்ல? ஆமாம் அதில் ராம்ஜி இருக்காரு. சொல்லு, அது சொல்லு, அப்படி சொல்லு, அப்படி சொல்லு, நல்லதுல இருக்காரு, அப்படி சொல்லு, அப்படி. இல்ல அவங்க தான் ஃபஸ்ட்டே அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, 7ஆம் இடத்துல நிறைய SAMPRD இருக்காங்கன்னு. அந்த மாதிரி இதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஏன் ஒய் இது என்ன லாஜிக் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு 5ஆம் இடத்துல இருக்கு. ராகுனா ஏ MPRD இதெல்லாம் எப்படி வருதுன்னா, இந்த ராகு சந்திரன் சம்பந்தங்கள் அதிகமாக இருக்குது. இதில் என்ன கடுமையான தோஷமாக ஏன் ஆயிடுது அப்படின்னா, இதை நீங்கள் தோஷமாக ஆக்கிக்கிட்டீங்க, அதான் உண்மை. காட் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லவே கிடையாது. உங்களுக்கு மேபி ஒரு கந்தர்வ விவாகம் நடந்திருக்கும். நான் சொல்கிற கரெக்டான IFM ஓகே சுவாமி. 2003 அல்லது 2002 ஒரு கந்தர்வ விவாகம் நடந்திருக்கும். கந்தர்வ விவாகம்னா என்ன? ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே கரெக்ட் தான். இல்லை, நீங்கள் உண்மையே சொல்லுங்க, நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறேன். 2002, 23, 2003 கந்தர்வ விவாகம் நடந்திருக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க கல்யாணம்லாம் தாலி கட்டினா தான் கல்யாணம், அதெல்லாம் ஒரு காலம். இன்று நீங்கள் ஃபஸ்ட்டு காவியாக ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன கேட்டீங்க, ஏன் அப்டேட் ஆக முடியல? ஜென்சி கிட்ஸ் கேட்குற மாதிரி உங்களால் ஏன் அப்டேட் ஆக முடியல, எங்களை குறை சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கல்ல. அப்படி சொல்கிறீங்கல்ல, அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். ஜோதிடம் என்பது தன்னை நீட்டித்துக்கொள்ள தயாராக இருக்கிறது, ஜோதிடர்கள் நீட்டித்துக்கொள்வதில்லை, அதான் உண்மை. இப்போ தமிழெண்ணை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் மகுடம் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறாள், நாம் தான் புதிய சொற்களை டிரைவ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி புதிய ஜோதிட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, திருமணம் என்பது தாலியோடு முடிந்துவதில்லை, கந்தர் விவாகம் ஆல்சோலோட. ஒரு பொண்ணுக்கு நீங்கள் பொட்டு வச்சு மாலை போட்டால் கூட இட் இஸ் ஆல்சோ கன்சிடர் எஸ் ஏ கல்யாணம்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. மனசால நினச்சாலே மானசீக கல்யாணம்னு சொல்லுது வேத சாஸ்திரம். சொல்கிறதெல்லாம் வேறு லெவல். நம்ம தான் டும்லாம் பண்ணி பந்தா பண்ணி ஒரு கெத்து காட்டுறோம், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கு. ஆனால் உண்மை என்னென்னா, கணவன் மனைவிங்கிற சம்பந்தத்தை ஒரு தொடுதலே போதும்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்படி பார்த்தா கந்தர்வ விவாகமும் நடந்திருக்கு. அப்புறமா இந்த மனசால நினைச்சாலே அப்படி பார்த்தா நீங்க வந்து சொன்ன கணக்கு, முதல்ல சொன்ன கணக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் அது கணக்குல தான் வருது. அப்போ பார்த்தா வரும். சாரி, அப்போ என்னோட தப்பு தான். ஏன்னா நான் வந்து நீங்க சொன்ன டும் கல்யாணம் நினைச்சேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பழகிற பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற. ஒரு ஸ்தானம் கொடுத்துருப்போம்ல, எனக்கு இவங்க 2 பேர், இவங்க மனசுல என் கதையில் இவங்க இருக்காங்க, எனக்கு அவ தான் அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்கும்ல, அந்த ஸ்தானம் அந்த 2 பேர் தான். அதே மாதிரி அந்த ஸ்தானம் வந்து 2002, 23 நடந்திருக்கும். 2002, 2003 ரைட். கூட பிறந்தவங்க 2 ஆண் சகோதரர்களா, அண்ணன்மார்கள், என் கூட பிறந்தவங்களா? அண்ணன்மார்கள் ரைட்டா. சரி, இன்னொன்று நேரடியாக கேட்குறேன், உங்கள் அப்பாவுக்கு 2 மனைவியா? ஆமாம். நீங்கள் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்து கொடுத்தீங்க ஒருத்தருக்கு, அந்த ஸ்தாபனத்தில் அவர் பெருசாக வின் பண்ணி பெரிய ஆளாயிட்டார். மேபி அது ஸ்பிரிச்சுவல் ஸ்தாபனமாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது, அல்லது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்தாபனமாக, அல்லது சாப்பாட்டு கடை சம்மந்தப்பட்ட ஸ்தாபனமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆரம்பிச்சுட்டு வந்தீங்க, அவன் நல்லா இருக்கான், டெவலப் ஆகணும்னு உங்களை கழட்டி விட்டான். அந்த மாதிரி நடந்ததா? நான் சொல்கிறதெல்லாம் இனிமே வேணால் கழட்டி விடலாம். மேபி ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் தான் இதை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை. சரி, ஓகே. பார்ட்னர்ஷிப் இருந்தால் தான் நான் இப்போ அந்த கதையை சொல்கிறேன். பார்ட்னர்ஷிப் இருந்தால் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக போட்டு ஒருத்தரை டெவலப் பண்ணி விட்டு, அதுக்கப்புறமா அந்த பார்ட்னர்ஷிப் பாண்டை தனியாக எடுத்து ஒரு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் போகாதீங்க. போக வேண்டான்றீங்களா? ஆமாம். உங்கள் வீட்டில் அல்லது பிளான் வச்சுருந்தீங்களா? இப்போ தான் பிளான் வச்சுருந்தேன். ஓகே.
ஆமாம், பார்ட்னர்ஷிப் போகாதீங்க, நடக்காது. உங்கள் வீட்டில் அல்லது ஒரு உங்களுடைய சொந்த ஊரில் அந்த மாதிரி இடத்துல திருட்டு போச்சு அல்லது நெருப்பு பற்றிக்கிச்சு உங்களுடைய இடங்கள், உங்களுடைய வீடு அல்லது வீட்டில் இருக்கிற பொருள் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, தெஃப்ட் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சந்திச்சிங்களா? ஒரு 12 வருஷம் இருக்கும் அல்லது 13 வருஷம் இருக்கும். இல்லைக்கா, நான் நிஜமாக கேட்குறேன், நீங்கள் ஓப்பனாகவே சொல்லுங்கள். ஓப்பனாக தான் சொல்லுங்கள். நான் கேமராக்காக சொல்லலை, எதுக்காக சொல்ல, ஓப்பனாக கேட்குறேன். 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்டு விபத்தில், அது நெருப்பு விபத்தில் பணத்தை இழந்தீங்க அல்லது நகை இழந்தீங்களா? பணத்தை வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் பணம் நிறைய அப்படி தான் இழந்திருக்கேன். இல்லை, பணம் நீங்கள் இறந்த கதை நான் தனியாக வரேன். நான் இப்போ விபத்தை பற்றி பேசுகிறேன். விபத்துனா எங்கள் பெரிய அண்ணா சூசைட் பண்ணிட்டாரு, நெருப்பை போட்டுட்டான், கொளுத்திக்கிட்டு தான். ஓகே, உங்கள் வீட்டில் நடந்தது? வீட்டில் நடந்தது. ரைட், ஓகே. அதான் இது வந்து இவ்வளோ தூரம் சொல்லலாம். ஆனால் அது எப்படி நடக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியாது. மேபி அவர் ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் ஒரு நெருப்பு சம்பவம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கும், ரைட்டா? அந்த நெருப்பு சம்பவம் வந்து அதனால் கடுமையாக மன உளைச்சலுக்கு பாதிக்கப்பட்டு அதை நினச்சே ஒரு 6 மாதம் நீங்கள் டிப்ரெஷனில் போன காலம் அதெல்லாம். அதனால் நீங்கள் சரக்கு போட இந்த மாதிரிலாம் போட்டு ட்ரிங்க்ஸ், போதை பழக்கங்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஏன்னா 2ஆம் இடத்து சனி வந்து, நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கடகம்னா சந்திரனோட வீடு. 2 கூடியவன் 8ல் இருந்தான், 8 கூடியவன் 2ல் இருந்தான்னா என்ன ஆகும்னா, நிறையா வந்து வயிற்றை கெடுத்து விடுவார், குடிக்க வச்சு கெடுப்பார். இந்த மாதிரிலாம் நடந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சிட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லிவர் அப்படிங்கிறத ஒரு பாம்பு வந்து கொத்த வந்தது லிவரை, ஆனால் ஜஸ்ட் மிஸ் அதுலேருந்து அதோட விட்டு நீங்கள் சரியாயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் அதெல்லாம் நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க விட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அவங்களுக்கு நல்ல நேரம் எப்போ வந்ததுன்னா 2021 அப்புறம் தான் அவங்க ஆளே வேறு. 2021 அப்புறம் இந்த 5 வருஷமாக அவங்க வந்து ரொம்ப இறை நம்பிக்கை அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து அது வரைக்கும் முன்னேற்ற கருத்துக்கள் சொல்லிவிட்டு மேபி எத்திஸ்ட் லெவலுக்கு, அதாவது வந்து போடா பார்த்துக்கலாம் அப்படி இருந்த ஒரு ஆள், வேண்டாம் அமைதியாக இருப்போம், சுவாமிகிட்ட உண்மையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த 5 வருஷமாக வந்திருக்கும். இதை நான் எதுக்காகவும் சொல்லலை, மீடியாக்காக சொல்லலை. நான் நேரடியாக ஷக்கீலா அக்காவோட ஒரு பிரதராக சொல்லிகிட்டு இருக்கேன். 2019 2027 வரைக்கும் இந்த 6 வருஷமாக தான் சனி திசையில் சந்திரபுக்தி வந்தது, செவ்வாய் புக்தி வந்தது. அதுலேருந்து சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நாள் ஆசை ஒரு புத்தகம் எழுதணும்னு, அது நடந்ததா? எழுதிட்டீங்க? சீரியஸாக நான் கேட்குறேன். ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து லக்னாதிபதி, புதன் 7ஆம் இடத்துல குருவோட வீட்டில் இருந்தால் புத்தகம் எழுதணும்னு உங்களுக்கு ஆசை வரும். எழுதிருக்கீங்களா? ஈவன் நீங்கள் சிம்ம லக்னத்துக்காரங்க பாருங்கள், எல்லாரும் புத்தகம் எழுதுவாங்க. பப்ளிஷ் பண்ணியாச்சு. மனுஷபுத்திரன் சார் தான் தமிழில் பண்ணியிருக்காரு, மலையாளத்தில் தான் அது எழுதுனேன். ஆமாம், ஷக்கீலா ஆத்மகதான்னு அந்த புக்கு விற்று அது ஒரு படமும் ஆச்சு. இப்போ அதே படத்தை திருப்பி தெலுங்குல எடுக்கிறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த ஒரு கதை முடிஞ்சது, ஆத்மகதா. மனுஷபுத்திரன் சார் எழுதுனாரு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது மேமோட ஜாதகத்தில். என்ன அப்படின்னா, ஆக்சுவலி மேம் நிறைய படங்கள், நிறையா இன்டர்வியூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க. ஆனால் அது அவங்கள வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர்த்துச்சுங்கிறத தாண்டி குக் வித் கோமாளின்ற அந்த ஒரு ஷோ, அது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து எங்களால் வந்து அதுலேருந்து பார்க்க முடியும். அதுதான் 2021 அப்புறம்னு சொல்லிட்டாருல்ல. 21 சனி திசையில் சந்திரபுக்தி வரும்பொழுது, சந்திரன் 2 கூடியவன், அந்த 2 கூடிய சந்திரன் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் இருக்கார். இவங்களுக்கு யோகாதிபதியுடைய வேலையை சந்திரன் செஞ்சார். சந்திரன்னா சாப்பாடுங்கிறதுனால சமைச்சாங்க. இதுக்குள்ளெல்லாம் சொல்ல முடியுமா? 1 மணி நேரம் பேசலாம் இதை பற்றி. நான் சீரியஸாக சொல்கிறேங்க. இதை நான் பார்க்குறவங்க என்னை கமெண்டில் கொஸ்டின் கூட கேளுங்க. ஐ கேன் கிவ் யூ த எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ. ஜோதிட பண்டிதர்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்க, எவ்வளோ பேர் பார்ப்பீங்க. மேடம் ஜாதகத்தில் மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இந்த சந்திரன் யாருன்னா 2 கூடையவன், 2 கூட தனாதிபதி, பணத்தை தரக்கூடியவன். அவன் 5ஆம் இடமாகப்பட்ட யோகத்தில் இருக்கிறான். யோகம் என்பது உங்களுக்கு பணம் தர்ற விஷயம். நான் இப்போ கூட இன்னும் கூட கேட்குறேன், இந்த குக் வித் கோமாளி சான்ஸு ஒரு பெண்ணால் கிடச்சிதா? ஆமாங்க சார். என்ன சந்திரன் என்ன பொண்ணு, என்ன சுக்கரன் என்ன பொண்ணு, வனிதா விஜயகுமாரால கிடைச்சது. அப்படி அது 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 அதுக்கு ஜோதிடத்துக்கு தேவையான விஷயம். ஜோதிடத்துக்கு தேவையான விஷயம். வனிதா மேடம் ஆல்சோ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதுக்காக தானே சார் சொல்லணும். கண்டிப்பா யாரால வந்தது, பெண்ணால வந்தது, அவளுக்காக. இப்ப அவ எனக்காக பேசினால சார், அதுக்காக இருக்கிற மாதிரி ஒரு நாள். ஏன்னா நம்ம ஒருத்தங்க இவங்களால எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கறத வந்து நிறைய பேர் அதை சொல்லுவாங்களான்னு தெரியல. பட் இந்த இடத்துல வந்து நீங்க அவங்களாலதான் எனக்கு கிடைச்சதுன்றது. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இதுதான் கிரகங்கள். கிரகங்களுக்கு இது அதுன்னெலாம் தெரியாது.
அதான் அது அந்த கால்குலேஷன் படி நடக்கும். இந்த சந்திர புக்தி வந்தப்புறம் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, யோகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, சந்திரன் சாப்பாட்டு பிரியன் என்பதால் அப்போ குக் வித் கோமாளிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து, ஏன்னா சுக்கரன் என்பது கோமாளி அப்படின்னு அர்த்தம். சுக்கரன்னா காமெடி, கலாய், இதெல்லாம் சுக்கரன். அதனால் இது வந்தது. உங்களுக்கு 9ல் சுக்கரன், 10ல் மாந்தி, 11ல் குரு. இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். குரு 5ஆம் பார்வையாக 3 பார்க்குறார், 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறார். இப்போ வாங்க, இதுக்கு ஒரு நியாயமாக மனசுலேருந்து உண்மையை சொல்லணும். ஒரு குளிர் பிரதேச கண்ட்ரிக்கு நீங்கள் போனீங்க, ஒரு குளிர் பிரதேச கண்ட்ரிக்கு, அங்கே ஒரு காதல் வந்தது. அங்கே ஒரு காதல் நண்பர் இருக்கார், கிறிஸ், மெரியா சம்திங், கிறிஸ். இல்லை சார், காதலிக்கிறவங்களோட வேணா அது வேற கதை. வரல. அங்கே போய் எல்லாம் எனக்கு காதல் கூடவே காதல் நினைச்சுக்கிட்டீங்க. ஜெர்மனுக்கு போய் ஜெர்மனியை ஒருத்தனை நாயாண்டா கல்யாணம் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க. நான் அப்படி சொல்ல, ஜெர்மன்ல இருக்கிற தமிழ்நாடு இருப்பான். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, காதலர்கள் இல்லாமல், ஐ மீன் அந்த டைமில் யாரை காதலிக்கிறனோ அவனுங்க இல்லாமல் எந்த ஊருக்குமே போக மாட்டேனே. அப்போ எனக்கு அந்த டைம் இருக்கிறது இல்லைல்ல. ப்ராபப்ளி தனியாக போயிருந்தால் நீங்கள் பேசுறது லவ் வந்திருக்கோம். நீங்கள் ஃபன் ட்ரிப் பற்றி பேசுகிறீங்க, நான் அதை பற்றி பேசலை. உத்தியோக நிமித்தமாக சரி, அதை கூட விடுங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் கூட போகிறோம். உத்தியோக நிமித்தமாக போன இடத்துல வெளிநாட்டில் ஒரு காதல் வந்ததா? ஒன்லைன் கொஸ்டின் தான், யார் என்னன்னு கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். வந்துதா? வந்துச்சு, அவ்வளோதான். அது ஒரு கேள்வி தான். சரி, நீங்கள் அதை பற்றி சொல்லவே வேண்டாம், இது கேமரா. அது கேட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். இல்லை, கேட்டீங்கன்னா சொல்லிடுவேன். சொல்ல வேணாம். சரி, நீங்கள் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். வெளிநாட்டில் ஒரு காதல், வெளிநாட்டில், ஆனால் சூடான ஊர் தான், துபாய் தான். பட் நான் போன டைம் வந்து அந்த மணலில் கூட கால் வைக்க முடியாத அளவுக்கு சில்னஸ், டிசம்பர் டைமில். அங்கே வந்து எனக்கு ஒரு காதல் வந்தது. அதுதான், தட் இஸ் த திங். எஸ், அதே தான். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பாராட்டணும். சக்ஸஸ் முடிச்சுட்டு உடனே நிறைய பாராட்டணும். 2008 அல்லது 2016 உங்களுக்கு ஒரு சூத்திரம் பண்ணீங்களா? நேரடியான கேள்வி, அப்படியே சொல்லணும், எஸ் சார் நோ, அவ்வளோதான். சுவாமி கேட்டுட்டு அதை பற்றி நீங்கள் டிரைவெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் டிஸ்கஸும் பண்ண வேண்டாம். பட் ஒரு அட்டம் நடந்தது, அதில் வந்து சரி போட அவனே வாழ்கிறான், நான் வாழ்கிறதுக்கு என்னடா, நீங்கள் அடுத்த அன்னைக்கு ஓவர் நைட்டை நீங்கள் சரி பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு அட்டம் பண்ணீங்களா? ஆமாம். அதுக்கு வைத்தியம் பண்ண டாக்டர் பேரும் SAMPRD. ஐயோ, ஒரு பேர் தெரியல எனக்கு. அல்லது அந்த கிளினிக் பேரும் SAMPRD தான், அல்லது எனக்கு தெரியல. மறக்கணும்னு நினைக்கிறது, அது பேச அப்படி இல்லை. நான் அந்த சென்சஸில் இல்லை. ஸோ டாக்டர் வந்தாங்க, நான் அப்போ அந்த சென்சஸில் இல்லாததால் எனக்கு how I am getting my scoreனா, நான் நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் நடந்ததெல்லாம் சொல்லும்போது தான் இஃப் ஐ கெட் எஸ் தென் ஐ எம் ரைட் அப்படிங்கிற எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங். அவுட் ஆஃப் பவுண்டரி நான் எதெல்லாம் என்னோட ஸ்கோர்னு எடுத்துப்பேன்னா, நான் இதெல்லாம் சொன்னேனே இதெல்லாம் சொன்னேங்கிறதான் எனக்கு ஸ்கோரு. அந்த அதுதான் அவங்க எனக்கு போடுற இன்டர்னல் மார்க்கு. சும்மா சில பேர் என்ன சொல்லுவாங்க, சக்கிலக்கா அழகானவங்க, அதான் தெரியுமே. ஓகே குருஜி, இப்போ எனக்கு ஒரு 2-3 என்னோட சைட்லேருந்து குவெஸ்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் லைஃப்பில் மட்டும் ஏன் எனக்கு வந்து இவ்வளவு லவ் ஆனா ஏமாற்றம், ஃபேமிலியில் ஏமாற்றம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நடந்தது? இது உங்களுக்கு மட்டும் நடந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க, இங்கே நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. நான் எவ்ரிடே ஐ எம் மீட்டிங் ஸோ மெனி பீப்புள்ஸ். அதில் உங்களுக்கான தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னா, யார் நல்லா இருக்கக்கூடாதோ அவங்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காங்க, யார் நல்லா இருக்கணுமோ அவங்கெல்லாம் நல்லா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எதிரி கையில் கத்தின்னு சொல்லலாம். இப்போது யாரெல்லாம் எதிரி, உங்களுக்கு குரு எதிரி, ஜென்ம எதிரி 7 கூடையவன், அவன் 11ஆம் இடமாகப்பட்ட உபஜயஸ்தானத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கான். அப்போ நீங்கள் காதல்ங்கிற ஒரு விஷயம், கல்யாணங்கிற ஒரு விஷயம் நடக்க விடாமல் கெடுத்துட்டே இருக்கான். 7ஆம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ புதனோ இருக்கக்கூடாது, அப்படியே இருக்காங்க இவங்கெல்லாம். இப்போது இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு நரகமாக இருக்கும். கல்யாணம் பண்ணிவிட்டு தேவையே இல்லாமல் அவங்க இப்போ 7 கூடையவன் உங்கள் ஜாதகத்தில் 11 இருக்கான். யார்? குரு. 11 கூடிய செவ்வாய் 7 இருக்கான். ஸோ பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு. நியாயமாக ஃபாரின் போய் ரொம்ப சூப்பராக சம்பாதிக்க வேண்டிய ஆள் நீங்கள், பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப சூப்பராக சம்பாதிக்க வேண்டிய ஆள் நீங்கள். இது எல்லாத்தையும் எதுக்கு எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாழா போன சனி, 8 கூடிய சனி, பாழா போன சனி என்ன பண்ணுறார், உங்கள் லைஃப்பில் பூந்து டோட்டலாக எல்லாத்தையும் காலி பண்ணுறார். சனி பண்ணுற வேலை தான் இது எல்லாமே. ஏன்னா சனி 10ஆம் பார்வையாக உங்களுக்கு குருவையும் கேதுவையும் பார்த்துடுறார். தான் ப்ராப்ளம். குரு பார்வை, சனி வந்து உங்களுக்கு ஜென்ம எதிரியாக செயல்படுகிறார். அது அப்படி நடந்ததால், குருவினுடைய அனுகிரகம் இல்லாததுனால புத்திர பிராப்தி போச்சு. குருவினுடைய அனுகிரகம் இல்லாததால் உங்களுக்கு கல்யாணங்கிற வாழ்க்கை அதிகாரப்பூர்வமாக கல்ச்சராக பண்பாடு வகையாக நடக்காமல் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டு போய் அப்படி முடிஞ்சு போச்சே தவிர குரு தன்னை வந்து காட்டலை. பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாவோட அப்பா அல்லது அம்மாவோட அப்பா யாராவது இறை காரியங்களில் கமிட் ஆகி
ஒரு எனக்கு தெரில உங்கள் மதத்தில் எப்படின்னு கோயில் கட்டுறதாகவோ அல்லது வந்து ஒரு ஸ்தாபனம் கட்டுறதாகவோ பண்ணி அது பண்ணுறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்களா, அது நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். தெய்வ சம்மந்தப்பட்ட பெண்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று இருக்கும். அது ஒன்று. தெய்வத்தின் விஷயங்கள் தான் 2008லேருந்து 22 20 வருஷமாக அட்லீஸ்ட் இந்த 20 வருஷமாக நீங்கள் சரி பண்ணியிருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் சரி பண்ணியிருந்திருக்கலாம். அது ஏன் சரி ஆகலை அப்படின்னா இந்த 20 வருஷமும் சனி. நான் அதுதான் கேட்க வந்தேன். ஒருவேளை நான் உங்களை 20 வருஷம் முன்னாடி பார்த்திருந்தால் இதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்கும். காரணம் என்னென்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அப்போ ஹுண்டாயில் தான் இருந்திருப்பேன். மேபி வாய்ப்பு இருந்திருக்கும். ஐயோ குருஜி, நான் எவ்வளோ சீரியஸாக இல்லை, கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட். 20 வருஷம் முன்னாடி நீங்கள் வந்திருந்தா நானுமே அப்போ ஹுண்டாயில் இருந்ததுனால மேபி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா சனி வந்து இதெல்லாம் எழுதப்பட்டது இந்த பர்த் இட் செல்ஃப். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஸோ அதை மாற்ற முடியாதுன்றீங்க. முடியாது. ஆனால் இது எப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் சொல்லிக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கேனா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எனக்கு கணவர் இருக்கார், அவர் டெய்லி குடிக்கிறார். இப்போ நான் எங்கள் வீட்டில் போய் 10 பேர் முன்னாடி வர்றவங்களாம் அதுதான் விசாரிக்கிறாங்க. என்ன அவர் விட்டுட்டாரா சொல்லிக்கிற மாதிரி அதை என்ன அவரை எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூட்டிகிட்டு போக முடியல இவருடைய இந்த ஒரு விஷயத்தால். ஸோ இந்த மாதிரி ஒரு பெண் எப்படி தவிப்பாலோ அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. எப்படின்னா எனக்கு ஒரு பர்சனல்ஸ் இருக்குது, ஆனால் அதை என்னால் ஷோ பண்ணிக்க முடியல, எல்லாத்தையும் சொல்லிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தம் தான். மற்றபடி பர்சனல் லைஃப்பில் உங்களை நல்லா தான் வச்சுருக்கார். உங்களுக்கு எதையாவது ஒன்று பிரபலமாகணுங்கிறத கடவுளோட விதி. அது இந்த வகையில் பிரபலமாக்கி விட்டார், அவ்வளோதான். பட் ஆனால் எதை தவறாக பண்ணாரோ அதை அப்படி சரி பண்ணி கொண்டு வந்து கடவுள் நார்மலாக்கி விட்டார். எப்போது சனி திசையில் சந்திரபுக்தியில். அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன சனி இஸ் குட் அப்படின்னு நீங்கள் சொன்னது. சனி எப்படி பண்ணிட்டாருன்னா இப்போ என்ன இதை நான் மாத்திரம் பார் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் மாற்றிட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு குக் வித் கோமாளி ஷோலாம் போய் அம்மாவாகி இந்த மாதிரிலாம் மோட்டிவேஷன் ஆகி கவுன்சிலிங்லாம் பண்ண ஆரம்பித்து வேறு மாதிரி போயிட்டீங்க. ஆனால் 2034 அப்புறம் இது ஒரு தீவிரமாக இதில் போயிடுவீங்க. மக்களை சந்தித்தால் மக்களுக்கு நன்மை செய்தல் அப்படிங்கிற மாதிரி ஆடுவீங்க. ஆனால் வெகு சீக்கிரம் நீங்கள் ஒரு அடுத்த தாய்க்கிழவி பதவி படம் உங்களுக்கு தான். இன்ஷா அல்லாஹ். இதை நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னு எனக்கும் தெரியல, ஆனால் சுவாமி ஏதோ சொல்ல வைக்கிறாரு. அதை திரும்ப இன்னொரு தடவை அந்த படம் நடந்தால் அது நீங்கள் தான். அப்படி யாராவது ப்ரொடியூசர்ஸ் இருந்தீங்கன்னா மேடத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல நேரம், சூப்பரான நேரம், இன்வெஸ்ட் பண்ணால் சூப்பராகிடுவீங்க. குருஜி, இப்போ வந்து இன்னொரு எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நானும் என் தங்கையும் துளாராசி. எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஒரு 13, 14 நாங்கள் நடிக்க வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து அதுக்கு முன்னாடி கூட அவள் ஒரு ஊருக்கு போவாள், நான் வீட்டில் இருப்பேன். இல்லை நான் ஊருக்கு போவேன், அவள் வீட்டில் இருப்பாள். எப்போவுமே பிரிஞ்சே இருந்திருக்கோம். ஸோ அப்போது யாரோ சொன்னாங்க 2 துளாராசிக்காரங்களோ இல்லை 2 ஜாதகக்காரங்களோ ஒரு வீட்டில் இருக்க முடியாது, ஒருத்தவங்க தனியாக போகணும். அது உண்மைங்களா? இல்லை, அதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, ஆக்சுவலாக ஏகராசி ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா 2 பேருக்கு நடக்கிறதும் ஒரே மாதிரி நடக்கும். இவங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்தால் அவங்களுக்கு ஒரே மாதிரி நடக்கும். அது ஒரு புரிதல் இருக்காது, 2 பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, போர் அடிக்கும். இவங்களுக்கு இது அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்தா இவங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கும் பிடிக்கும். இதில் என்ன வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருந்துற போகுது? எனக்கு இளையராஜானா உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான். அதுதான் வந்து வாழ்க்கையில் ஒரு புரிஞ்சிக்கவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தானே கல்யாணம். அந்த மாதிரி தான் 2 ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்தால் சண்டை வரும். 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க, அதனால் போர் அடிக்கும். மற்றபடி உங்களுக்கு யாரை பற்றி பேசியிருக்குன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆளுடைய ராசி ஏக ராசியாக இருக்க வேண்டான்னு தான் சாஸ்திரம் அட்வைஸ் பண்ணுதே தவிர உங்கள் கூட பிறந்தவங்க என்ன ராசிங்கிறது சாஸ்திரத்துக்கு தேவை கூட கிடையாது. ஏன் அப்படின்னா சாஸ்திரம் எதை பற்றி ஒரி பண்ணுதுன்னா மேற்கொண்டு லைஃப் நீங்கள் இவங்களோட வாழ போகிறது கிடையாது. இவங்க கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிறாங்க, நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டே போயிட போகிறீங்க. ஸோ அப்போ உங்கள் கூட யார் தான் இருப்பான்னா உங்கள் கணவர் தான் இருப்பார். அவர் என்ன ராசிங்கிறத பற்றி தான் கதையே தவிர இதை பற்றிலாம் கதையே கிடையாது. அதனால் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. இல்லை, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ இதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இது மட்டும் கிடையாது மேடம், என் பையனுக்கு இப்படி இருக்குது, எனக்கு இது செய்யுமா, என் பையன் பிறந்த நேரம் என்னை பாதிக்குமா, என் பையனுக்கு இருக்கிற ராசி எனக்கு பேசுமா, இப்படிலாம் சொல்லுவாங்க. சாஸ்திரம் சொல்கிறத கேட்டால் ரொம்ப பயமாகவும் இருக்கும், அசிங்கமாகவும் இருக்கும். என்ன அப்படின்னா எனக்கு பிராணன் போகுதுன்னா, நீங்கள் டீசெண்டாக சமஸ்கிருதத்தில் சொல்கிறேன், எனக்கு பிராணன் போகுதுன்னா என்னோடய மனைவி ஜாதகத்தை பார்க்கலாம். சாஸ்திரம் அலோவ் பண்ணுது. எப்போது மாங்கல்ய பலம் இருக்கா, இந்த பிராணம் போயிடுமா இருக்கா அப்படின்னு அவள் தான் டிசைட் பண்ணணும். அவளுக்கு பிராணம் அவள் நல்லா இருக்கான்னா நான் பயப்படுத்தவில்லை, எனக்கு ஒன்றும் ஆகுது. ஒருவேளை அவளுக்கும் வீக்காக இருந்தா, அவளுக்கு நேரம் சரியில்லைன்னா பையன் ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். அவனுக்கு காரியம் பண்ணுற நேரம் வந்துடுதுன்னா நான் பயப்படணும், நான் ஏதாவது யாகம் பண்ணி பொழைச்சிக்கலாம்.
எல்லாமே சரியில்லைன்னா. மற்றபடி எனக்கு இவங்க ஜாதகம் தேவையும் இல்லை, இவங்க ஜாதகம். ஏன்னா ஜோதிடம் இஸ் பியூர் ஒரு ஜேர்னி. ஏன் கர்மா, நாம் பண்ண பாவம், நாம் பண்ணுற நல்லது. டைவர்ஸ் ஆகி ஜாலியாக இருக்கிறவங்கள பார்க்குறேன், டைவர்ஸ் ஆகாமையே கஷ்டப்படுறவங்கள பார்க்குறேன். இது எல்லாமே கர்மா பேஸ்டு. இட் இஸ் ஒன்லி ஸ்பீக்கிங் அபவுட் மை கர்மா. இதில் என் ஒய்ஃபோட கர்மா, எனக்கு வர வியாதி என் ஒய்ஃபோட வாங்கிக்க முடியாது, எனக்கு வலிக்குதுன்னா என் குழந்தையால வாங்கிக்க முடியாது, எல்லாமே என்னோடது. அப்படின்னு இருக்கும்போது என் தங்கச்சி என்ன ஜாதகமாக இருந்தால் என்ன, அவள் யாராக இருந்தால் எனக்கு என்ன, அது உங்களை ஒன்றுமே பண்ணாது, பண்ணத்துக்கு ஆக்சஸும் கிடையாது. மேபி நான் இப்போ குருஜி சைக்கிளா மேடம் வந்து டாப் ஆக்ட்ரஸாக இருக்காங்க, உங்களோட எதையும் என்னால் வாங்கிக்க முடியாது, என்னோட எதையும் உங்களால் வாங்கிக்க முடியாது. உங்கள் கர்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க, என் கர்மா நான் அப்படி இருக்கேன். ஆங்கர் ஆகிறது காவ்யாவோட கர்மா ஆங்கராக இருக்கா, கேமராமேன் அவர் கர்மா அவர் கேமரா எடுக்கிறார். அவங்கவுங்க பிராப்தம். மேபி இதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆக போகிறீங்க, அல்லது காவ்யா ஹீரோயினி ஆக போகிறா, அல்லது ராம்ஜி வந்து இப்படி ஆக போகிறார், இதெல்லாம் அவங்கவுங்க கர்மா. அதுதான் கொஸ்டின் மார்க், அதுதான் ஹிடன் சாப்டர். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே எனக்கு வந்து ஒரு டவுட் கேட்கணும்னு தோணுது. ஒருவேளை நல்ல மாங்கல்ய பாக்கியம் இருக்கிற பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் பழச்சிடுவாரா? சாஸ்திரத்தை கேட்டால் எஸ்ன்னு தான் சொல்லுவோம். எஸ் சாஸ்திரத்தை கேட்டால் எஸ். ஆனால் அதெல்லாம் ஒரு விபரீதம். அதை பற்றிலாம் ரொம்ப தேர்ந்து அதெல்லாம் தான் அத்தர்வண வேதத்தில் அதெல்லாம் தான் சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இதை சரியாகிறதுக்கான லோக்கலான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத, அதை கல்யாணம் மாதிரி பண்ணிவிட்டு கல்யாணம் இல்லைன்னு பண்ணுறதுக்கு சாஸ்திரத்தில் நிறையா ஒரு பொம்மை வேலைகள்லாம் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி கொடுத்துக்கிட்ட மாதிரி நீ வாங்கிக்கிட்ட மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இதை பற்றி பேசினா ஒரு பெரிய சாப்டர். இது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அதை ரியலாக கல்யாணமாக பண்ணாமல் கல்யாணம் மாதிரி பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிறதுக்குன்னு நான் சொன்னேன், தவிட்டு கொடுத்துட்டு வர்ற கான்செப்ட் மாதிரி தான். ஒய்ஃபை போய் தவிட்டுக்கு வித்துருவனியே அப்படின்னு டைரெக்டாக எடுத்துக்கூடாது. அது என்னென்னா, நாங்கள் பிரிஞ்சிருந்த மாதிரி ஒரு கணக்கு காட்டிட்டு சேர்ந்துருந்த மாதிரி ஒரு கணக்கு, நான் கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி ஒரு கணக்கு காமிச்சிக்கிட்டு சேர்ந்த மாதிரி ஒரு கணக்கு. சில பேர் என்ன பண்ண, பெரிய செல்வந்தர்கள் என்ன பண்ணுறாங்க, இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஓஹோ உண்மையிலே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்குன்னு, இவனுக்கு பிராணம் போகுதுங்கிறதே கடவுள் கையில் தான் இருக்குது. ஜோசியர் ஒன்றும் கடவுள் கிடையாது, அவரால் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். கடவுள் நினச்சா அது சரி பண்ணலாம். அதுக்காக அவசரமாக அந்த பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சியாகி இருக்கிற ஒய்ஃபு டைவர்ஸ் ஆகி போயிடுவாங்க. இது எங்கே போய் முடிஞ்சு குழப்பி விட்ட கதையை தான் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ பெரும்பாலும் ஒய்ஃப் மாங்கல்ய பலம் இஸ் எனஃப். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் தான் யோசிக்கணுமே தவிர, இதெல்லாம் 100ல் இல்லை, 1,00,000 ஒரு கேஸ் இந்த மாதிரி நடக்கிறது. கோன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் இந்த கதை தான். அந்த ஒரு பெரிய ஒரு ஆள் இருப்பார், அவர் தான் உயிருக்காக இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி போவார். அந்த ஜேர்னி தான் இந்த கதை. இது வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க ஒன்றுமே முடியாதப்போ பண்ணுற விஷயம். இது வந்து தெரிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. லைக் மிருகபலிகள் மாதிரி தான். இது மாதிரி நீங்கள் வந்து போயிட்டு இந்த மாதிரியான மிருகத்தை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து பலி கொடுத்தா சரியாகும், அவ்வளோ பெரிய ஆள்லாம் நம்ம கிடையாது. இப்போது நம்ம சின்ன விஷயத்துக்கெல்லாம் போர் செய்கிறவங்க என்ன செய்யணுங்கிற சாஸ்திரத்தை எடுத்து படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், போருக்கு செல்லும் அரசன் பிரத்யங்கராவை வழிபட்டு பிரத்யங்கரா மந்திர ஹோமத்தை செய்து கொண்டு போனால் போரில் வெற்றி பெறலாம்னு போட்டிருக்கு. நம்ம என்ன போருக்கா போகிறோம்? நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம், நம்ம பாஸ் என்ன, நம்ம தளபதி அவர் ராஜா அப்படி குத்த போகிறாரு, நம்ம போய் சண்டை போட போகிறோம். நம்ம எதுக்கு பிரத்யங்கரா லெவலுக்குலாம் யோசிக்க போகிறோம்? நமக்கு இது எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒய்ஃபோட சண்டைனா 100க்கு ஃபோன் அடித்தா போதும், நம்ம பீரங்கிக்கு ஃபோன் பண்ணி இராணுவத்தை கூப்பிட்டுருக்கோம். இராணுவெல்லாம் இந்த கேஸுக்கு வராது. அந்த மாதிரி சாஸ்திரத்தில் இது சின்னூண்டு ஆப்ஷன் ஏதாவது இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சாஸ்திரத்தில் சின்னூண்டு ஆப்ஷன் ஏதாவது இருக்கும். ஒய்ஃப் மாங்கல்ய பலம் சரியில்லைன்னா மாங்கல்யத்தை இன்னொரு தடவை கழட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி? இன்னொரு கல்யாணம் மாதிரி ஒய்ஃபையே பூசா பொண்ணு கேட்டு பூசா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி என்ன வழி அப்படின்லாம் இருக்குது. ராம பட்டாபிஷேகம் மாதிரி பண்ணிக்கிட்டு இவர் சன்னியாசம் போன மாதிரி திரும்ப ஒய்ஃபை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி என்ன வழின்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. இப்படி யோசிக்கிறானா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃபே வேணான்ட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போது பிரத்யங்கராலாம் நீங்கள் கும்பிட வேணான்னு சொல்ல வரீங்களா? கேஸ் இருக்குக்கா, கேஸ் இருக்குது. இந்த கேஸ் எப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய ராஜா, இப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏ, நீங்கள் ஒரு எம்பி, நீங்கள் ஒரு தேசத்தை ராஜாவாக இருக்கீங்க, அல்லது ஒரு கிராம நிர்வாக அதிகாரி, நீங்கள் ஒரு இப்போ ஒரு சாம்ராஜ்யம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிரத்யங்கரா தேவை. நீங்கள் இருக்கிற ஒரு இந்த வீட்டுக்கு ஒய்ஃப் கூட குடும்ப நிர்வாகம் பண்ணுறதுக்கு எதுக்கு பிரத்யங்கரா? லெவல்னு ஒன்று இருக்குது. கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சார்? கும்பிடுங்க வேண்டாம், கேஸ்க்கு இன்டர்ஃபியர் பண்ணி நிகும்பலா யாகம் பண்ணி பிரத்யங்கரா வர வைக்க போகிறேன். வந்துடுவா நிகும்பலா, வந்துட்டு இப்போ எதுக்கு போய் நான் கூப்பிட்டேன்? ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் ரொம்ப சண்டை போடுறாங்க, இந்த கேஸுக்கு நான் வரணுமா அப்படிங்கிறது தான். நீங்கள் யாரை கூப்பிடுறீங்கன்னா, அவ்வளோ பெரிய அதிகாரி போய் ஒரு ஒன்றும் இல்லாத கேஸுக்கு கூப்பிடுறீங்க. அந்த மாதிரி தான் பரிகாரமும்.
இந்த பரிகாரத்துக்கு ஒய்ஃபுக்கு இன்னொரு தாலி கட்டினாலே போதும். இதுக்கு இன்னொரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு கேஸ் எல்லாம் இல்லை. ஆனால் இருக்குது, இப்போது நான் சொல்ல இருக்குது, கேஸ் டு கேஸ் டிஃபர். இன்னும் ஒரு 2 நாளில் போகுது பிராணம் அப்படின்னா மேபி இது ரெக்கமெண்டட்னா மேபி ரெக்கமெண்டட். அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். பண்ணிவிட்டு கழட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி தியாகம் பண்ணுற பெண்களும் இப்போ யாரும் கிடையாது. அப்படி பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குற ஒய்ஃபுங்களும் இப்போ யாரும் கிடையாது. அப்படி நீ பண்ணி இந்த பிராணம் வேணும்னா அந்த பிராணம் போட்டு போ அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அங்கே அதிகம். ஏன்னா என்டையர் லைஃபை டிஸ்டர்ப் ஆகுதுல்ல இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியால். சரிங்க. இப்போ அதனால தான் இங்கே புது கடவுள்களை எடுக்க பயப்படுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன கேஸுக்கெல்லாம் பெரிய ஆட்களை போகிறாங்க. ஓகே, இப்போ என்னோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகுது. ஐ மீன் நான் எதுக்கு வாழ்கிறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனே எனக்கு புரியல. ஸோ இது என்னதான், இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.